ஒரு பக்கம் கர்நாடக முதலமைச்சரை பயங்கரமா தூக்கி கொண்டாடிட்டு இருக்குது பாகிஸ்தான் ஊடகம். அதுல நமக்கு இந்தியாவில இருக்கிறோம், எல்லாரும் இந்தியா மண்ணுல இருக்கோம். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரே விதமா பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பேசுறீங்களே, நீங்க ஒரு துரோகிகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பினர் அந்த மேல வந்துட்டு விமர்சனம் கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த சிஎம் சித்தாராமையா இல்ல நாங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதுணையா நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அப்படி என்ன தேச துரோகத்தனமா விஷயங்கள் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ. சோ டீடைலா பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய அளவுக்கு போர் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் நம்ம ஸ்டில் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அண்ட் இதற்கான ஒரு முயற்சியில இந்திய ராணுவ படைகளும் அவங்க மேலக்கான தாக்குதலை ஈடுபட்டு தான் இருக்காங்க. இதுல இப்போ வரைக்குமே அவங்க பயங்கரமான ஒரு பீதியில உள்ளா இருந்தாலும் இப்போ நம்மளை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பயப்படவும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ நாங்க விசாவெல்லாம் க்ளோஸ் பண்றோம், நாங்க யாருமே நீங்க இங்க வரக்கூடாது, பேன் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது பயப்படாத பாகிஸ்தான் அடுத்த கட்டமா வந்துட்டு நாங்க வாக எல்லையை மூடுறோம், உங்களுக்கு வர்த்தகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ரன் ஆகாது அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த நேரத்திலயும் அவங்கள அந்த அளவுக்கு பெருசா மதிக்கல, நம்மள அப்படியே பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போன பாகிஸ்தான் நாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமான ஒண்ணு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நதிய அந்த ஒப்பந்தத்தை மொத்தமா பிளாக் பண்றாங்க. இது நடந்ததுனால என்ன ஆகுது, பாகிஸ்தான் டோட்டலா தண்ணி இல்லாம அவங்க திண்டாடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தது காரணத்தினால அவங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. வெளி நாடுகளுக்கு போயிட்டு ப்ளீஸ் எங்களுக்கு இந்தியா அப்படி பண்ணது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பல தரப்பு உண்மைகள் வெளியே வருது. ஸோ இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கும்போது தண்ணி நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமும் அண்ட் இன்னொரு பக்கம் வேற ஒரு ரிவரை திறந்து அவங்களுக்கு வெள்ளக்காடா பயங்கர ஃப்ளட்டையுமே உருவாக்கி விட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்தியாவுகளை பார்த்தாவே பயங்கரமா அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. இப்படி இருக்கும்போது போரும் ரெடி. ஏன்னா யாருக்குமே எந்த சம்மந்தமும் இல்லாத 26 ஜஸ்ட் சுற்றுலா பயணிகளை நீங்க கொலை பண்ணிருக்கீங்க, அதுவும் ஹிந்துயிசம் காமிச்சு கொலை பண்ணிருக்கீங்க. சோ அதனால ஷுவரா சொல்றோம், உங்களுக்கு தக்க நடவடிக்கை தக்க தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கறத மோடி அவர்கள் ஒரு பீகார்ல நடந்த ஒரு பிரஸ் மீட்டை தெளிவா சொல்லியிருந்தாரு. நீங்க என்ன தண்டனை பண்ணி, ஏதாவது நீங்க என்ன தப்பு பண்ணீங்களோ அதற்கான தண்டனைங்க நீங்க எந்த எல்லைக்கு போனாலும் இந்தியாவில நாங்க துரத்தி உங்களை அடிப்போம், அதுக்கான நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு விபரீதமா இருக்க போகுது இதனுடைய முடிவு அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு, குறிப்பிட்டிருந்தாரு. இதை பார்த்த பாகிஸ்தானுக்கு எப்படி இருந்ததோ என்னவோ அதெல்லாம் தெரியாது. ஆனா நம்ம கூட இருக்காங்க, நம்ம கூடயே எல்லாமே பண்றாங்க அப்படிங்கும் போது திடீர்னு இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. மோடி தெளிவா சொல்லிட்டாரு, அனைத்து கட்சி கூட்டம் நடத்தும் போதும் சொல்லிட்டாரு இதெல்லாம் இஷ்யூ நம்ம இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு. அப்போ காங்கிரஸ் தலைவர் ராஜீவ் காந்தி அவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, டோட்டலா அந்த மீட்டப்ல இருந்தவங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஒரு மனதோட இந்தியாவுக்கு நாங்க எல்லாத்துக்கும் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அங்க ஓகே அப்படின்னு இருக்கும்போது இந்த பக்கம் அதாவது கர்நாடகா முதலமைச்சரான சித்தாராமையா அவர்களும் காங்கிரஸை சார்ந்தவர், அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, போர் இந்தியா தொடுக்க கூடாது, பாகிஸ்தானுக்கு எதிராக தொடுக்கவே கூடாது, நாங்க பாகிஸ்தான் மேல தொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆதரவெல்லாம் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா முன் வைக்கிறாரு. இவர் சொல்ற விஷயங்களை பார்க்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு எல்லாத்தையும் பலமா கொடுத்துருக்கணும், உங்க மேல தப்ப எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு இப்ப அவங்க மேல போர் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அதெல்லாம் கரெக்டா? அப்பாவி ஜனங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, நம்ம இந்தியர்கள் அங்க அவ்வளவு பேர் இருக்காங்க, இதெல்லாம் நியாயம் இல்லை, தனி நிறுத்துறது அதை பண்றதுலாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ற இந்த ஒரு விஷயம் பயங்கர கான்ட்ரவர்சியா மாறிடுச்சு. அவரு காங்கிரஸ் அப்படிங்கிறதுனால பாஜக மேல குற்றம் சாட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கணுமா இல்லையா, அதை பெரிய அளவில் அவர் யோசிக்காம ஜஸ்ட் பிளாங்கான ஒரு விஷயம் சொன்னதுனால எல்லாரும் ரொம்பவே டென்ஷன் ஆகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ எந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டு முடிப்பாங்கன்னு தெரியல. பட் இதெல்லாம் என்னங்க இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு DK சிவகுமார், அதாவது அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும் போது, லைக் அசிஸ்டன்ட் டெப்டி சிஎம் கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, நாங்க அப்படி ஒன்றும் சொல்ல வரல, நாங்க ஆக்சுவலி சொல்ல வர்றது இது அப்படிங்கிற மாதிரி மழுப்பி அவர் லைட்டா எஸ்கேப் ஆயிட்டாரு. பட் நாட்டின் ஒற்றுமை எங்களுக்கு முக்கியம், இந்தியர்களா எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஓகே தான், பட் நாங்க சொல்ல வந்தது அது இல்லைங்க அப்படின்னு தப்பிச்சு போயிட்டாரு. ஸோ அட்லாஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்தையும் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இவங்க பேசுனது நம்மளுக்கு எதிராகவே நம்ம கூட இருந்துகிட்டு பண்றாங்க சில பேர் அரசியல் அப்படிங்கிற பெயர்ல, இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கத்தக்கது. ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ so much for watching this video. Bye.